இங்க வா, ஏன் வா, இங்க பாரு. அம்மா இது அழகா இருக்குல்ல. ஆமாண்டி சாமி, இது அழகா குட்டியா உன்ன மாதிரியே இருக்கு. இது என்ன மாதிரியே இருக்கு. ஆமா, இது உன்ன மாதிரியே தான் இருக்கு. அம்மா இதுக்கு ஒரு பேர் வைக்கலாமா? வைக்கலாமே. என்ன பேர் வைக்கலாம்? அம்மா இது பார்க்க சிவப்பா தானே இருக்கு. ம், சிவப்பின்னு கூப்பிடுவாமா? நல்லா இருக்கே. அப்படி வச்சிடலாம். ம். செவப்பி செவப்பி செவப்பி. செவப்பி 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 குகு குகு குகு. சுந்தரையா, சுந்தரையா, யாரு? பாக்கறனா? ஐயா ஒரு நிமிஷம் வாங்கல, தனியா பேசணும். கொஞ்சம் வாங்கல. ஐயா, அந்த ஒத்தப்பாறை கிட்ட மூடன் அவனோட ஆளுங்களை ஏதோ சினமாடு படி கொடுத்து மாந்திரிகெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தப்பா இருக்கே, வந்து என்னன்னு பாருங்க. நல்லா பாத்தியா? மூடன் தானா? ஆமா, அங்கேருந்தா அவர் மூடன் தாயா. விளக்கு எடுத்துக்கோ. அந்த சட்டையை கொடு. ஐயா இந்தாங்கய்யா. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு என்னாச்சு? வந்து சொல்றேன். வா. ஐயா இங்கதான் ஐயா. இங்க பாருங்க. ம். பாருங்க. அதுக்கெல்லாம் பஞ்சாயத்து கூட்டுறா. சரிங்கய்யா. நம்ம ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இப்படி ஊரு கட்டுப்பாடை மீறி பண்றது சரியில்லை மூடா. அப்ப இவனால கஷ்டப்படுறதுல என்ன பல? டேய் மூடா, அந்த புதையலை தேடி போறதோ இல்ல புதையலுக்காக பலி கொடுக்கறதோ கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குல்ல. என் வேலையை நான் பார்த்துட்டு போறேன், நீங்களாம் உங்க வேலையை பாருங்க. நிறுத்துறா. முதல்ல ஆடு, அப்புறம் பன்னி, இப்ப நம்ம குடும்பத்துல ஒண்ணா நினைக்கிற பசுவா கூட கொன்னுட்ட. உசுறு உசுறு தானே, அதுல ஆடு என்ன மாடு என்ன எல்லாம் ஒண்ணுதான். ஆனா நீ கொன்ன உசுறு எல்லாமே ரெட்ட உசுறு. அப்ப ஒரு கொலை பண்ணா தப்பு இல்ல, அதுவே ரெண்டா பண்ணா தப்பு. ஒரு கொலை பண்ணாலும் ரெண்டு கொலை பண்ணாலும் கொலை கொலை தான். 4 அறிவு இருக்கிற ஆடோ மாடோ அது கர்ப்பமா இருக்கும்போது அதோட இனமே அதை போய் தொந்தரவு பண்ணாதரா. ஆனா நீ அந்த மனசாட்சி கூட இல்லாம செனப்பசுவை சேர்த்து இத்தனை உசுர கொன்னுட்டியே. நான் பண்றது கொலைனா கசாப்பு கல்ல கறிக்கு வெட்டுறீங்களே அதுவும் கொலைதான். நீங்களா கோயிலுக்கு நேர்ந்து விட்டு வெட்டுறீங்களே அதுவும் கொலைதானே. என்ன காரணத்துக்காக வெட்டுறோங்கிறது ரொம்ப முக்கியம். சாப்பிட்றதுக்காக வெட்டுறது இயற்கையோட உணவு சங்கிலி. ஆனா தான் சுயநலத்துக்காக அறம் மீறி ஒரு உசுரை கொல்றது என்ன, அதை கொல்லணும் நினைக்கிறது கூட பாவம் தான்டா. இவர் இப்படிதான் சும்மா திடீர்னு அறிவா பேசுற மாதிரி பேசி எல்லாரையும் கொலை போட்டுருவாரு. டே மூடா, பார்த்து பேசுடா. கூட கூட பேசிட்டு இருக்க, யார்கிட்ட பேசணும் தெரியுதுல்ல. இப்ப என்ன, என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லல்ல, பிறகு என்ன முதல்ல கிடைச்ச அந்த ஊருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போறேன். ஏய், நிறுத்துடா. தொந்தரவு இல்லைன்னு யாரா சொன்னா? நீங்க முன்ன கொடுத்த பலியா பார்த்த பூமியோட பையனுக்கு அந்த பயத்துல இருந்து வெளியே வந்து பேசவே 3 நாள் ஆச்சு. இனி அந்த பாறைக்காக ஒரு உசுறு போக கூடாது. இதை இப்படியே விட்டா அடுத்து நீ மனுஷ பயமலையோ கை வச்சிருவ. இவனெல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும் ஐயா. என்னங்கய்யா இது? இதுக்காக ஊரை விட்டா ஒதுக்கி வைக்கிறது? 5 10 ஆராதம் போடுங்க, கோயிலுக்கு நீதி 2 மாடு இருக்கும். அதை விட்டு ஏன் மாமா ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் ஒட்டிக்கு ரெட்டி பணம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா? இல்லப்பா, அதுக்காக ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்றேன். அவன் காசு கொடுத்தா அம்மனமா கூட தெரியுமாண்டோய். அமைதியா இருங்கப்பா. அமைதியா இருங்க, சொல்றேன்ல, அமைதியா இருங்க. ஏப்பா, மூடனையும் அவங்க ஆட்களையும் நம்ம ஊர் கட்டுப்பாடை மீறினதுக்காக நம்ம ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம். ஐயா, திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. யாரு நீயா? ஹேய், திருந்துறதுன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? திருந்துற மூஞ்ச பத்தியா? ஐயா, செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே இந்த ஊருக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது. என் கிட்ட வேணாம், ஊர் மக்களை பார்த்து சொல்லு.
இனி இந்த பாறை பக்கம் போக மாட்டேன். செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சொல்லிட்ட, இனி அதை காப்பாத்து. எப்பா எல்லாரும் மறக்காம வளகாப்பு வீட்டுக்கு வந்து சேருங்க. எல்லாத்துக்கும் இந்த ஈனப்பை தாண்டா காரணம். ஏதாச்சும் வாங்கணுமா? அது போகிறோம்ல பார்த்துக்கலாம்.